வெல்கம் டு Starphant. டுடே நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கம்பு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கடாயில் 1.5 கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கோங்க. 1.5 கப் கம்புக்கு பார்த்திங்கன்னா 15 மீடியம் சைஸ் லட்டு கிடச்சிது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ்க்கு வறுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கம்பில் பார்த்திங்கன்னா கால்சியம் அண்ட் அயன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு பதிலாக கம்பு களி, ஆரிய களி இதெல்லாம் தான் எடுத்துக்குவாங்க. இப்போ குழந்தைங்களாம் இதை சாப்பிட்றதில்ல. அதுக்காக இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. பாருங்கள், கம்பு இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வாசமாகவும் இருக்குது. இப்போ இந்த டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. கம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்போது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் மாவு. அப்போ தான் உங்களுக்கு லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக பாதாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரி, பாதாம் இதெல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் கூட கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். 1.5 கப் கம்புக்கு 1 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஸ்வீட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும் அப்படின்னா 3/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வெல்லத்தை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. வெல்லம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரைஞ்சா மட்டும் போதும். இது பாகுபதம் எதுவும் தேவையில்லை. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு கரைஞ்சிட்டா போதும். இப்போ எடுத்துக்கலாம். அதை பாகு வெல்லம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், வாசமாகவும் இருக்கும். இப்போது அரைச்சி வச்சுருக்க மாவில் வறுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அதில் கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கம்போட இந்த வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆகும்போது சூப்பராக வாசனையாக இருந்துச்சு. இந்த லட்டு பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் டேஸ்ட்லேயே தான் இருந்துச்சு. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ஓரளவுக்கு மிதமான சூடு வந்ததும் இப்போ கையால் இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த லட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா செஞ்சுட்டு 1 மந்த்துக்கு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த லட்டு டெய்லி ஒன்று எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போது கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. பாருங்கள், லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கோங்க. ஹெல்தி அண்ட் டேஸ்டி கம்பு லட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Like and share. Subscribe to Starphant.